ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய டாஸ்கில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள், ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தூக்கி இங்கே போட போகிறாங்க, இங்கே தூக்கி அங்கே போடாங்க. அதெல்லாம் இல்லை. 3 பேர் கொண்டாடியாக மாறி இருக்காங்க. யார் யார்? தீபக்கு, நம்ம முத்துக்குமரன், மஞ்சரி. வாவ், இனி என்ன நடக்கும்? மஞ்சரியை இனிமே டார்கெட் பண்ண வந்தா ஒன்று அந்த இடத்துல முத்துக்குமரன் இருப்பார், இல்லை தீபக் இருப்பார். டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டாட்டிக்கிட்டு மூட்டிக்கிட்டு டோ அப்படின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ பார்க்கலாம் மக்களே. நேற்று நடந்த பல விஷயங்களும் வந்து ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லை. ஓகே, ரொம்ப பெக்குலியராக ஜெஃப்ரி விழுந்தது. ஜெஃப்ரி வந்து ராணவ் மேலே விழுந்தது, அந்த போர்ஷன் கட் பண்ணி தூக்கப்பட்டது. ஓகே, ஸோ பார்ப்போம். அது வீக்கெண்டில் வந்து ஒரு குறும்படம் போட்டு காட்டப்படுதா இல்லையா? ஏன்னா அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் வேற ஒரு சில முக்கியமான காரணங்களாலையும் இந்த வாரம் குறும்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் குறும்படம் கண்டிப்பாக ராணுவுக்காக பதிவிடப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவருக்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும். சாட்டர்டே எபிசோடோ சண்டே எபிசோடோ பொறுத்துட்டு பார்ப்போம். அப்புறம் அந்த அருணோட கேமை பற்றி 2-3 பேர் வந்து அருண் மட்டும்தான் பக்காவாக அந்த கேமை விளையாடுறாரு, அப்படி விளையாடுறாரு, இப்படி விளையாடுறாருன்னு அமைச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருடைய கவனத்திற்கு ஃபஸ்ட்டு மஞ்சரியோடைய இதை வந்து எடுங்கன்னு சொல்லி ஜெஃப்ரிக்கும் நம்ம இவருக்கும், யாருக்கு, ரஞ்சித்துக்கும் சிக்னல் பண்ணுறதே நம்ம அருண் தான். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. எடு 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 அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நியாயஸ்தமாய் சில விஷயங்களை வந்து பேசியிருப்பார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அப்போ கேமு தானே அது எடுக்க சொன்னாங்க, அப்புறம் ஏன் வந்து இது பண்ணுறாங்க? மஞ்சரி கேட்ட அதே கேள்வி தான். நீங்கள் போய் மற்றவங்களோட மஞ்சரி தனியாக இருக்கும்போது எடுக்கும்போது நீங்கள் நின்று எடுன்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருந்தீங்க. உங்களோட இதை ஒரு ஆள் எடுக்க வரும்போது வந்து அவன் அடிக்க வரான்னு சொல்கிறீங்க. இது என்ன நியாயம்? அவன் அடிக்கவே வரலையே, அதுக்குள்ளே அடிக்க வரான்னு சொல்கிறீங்க, என்ன நியாயம்? ஸோ ஒன்ஸ் ஏ க்ளவுன் ஆல்வேஸ் ஏ க்ளவுன் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில ஆட்கள் வந்து அதை இங்கே நிரூபிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ராணவ் இந்த விளையாட்டை வந்து விளையாண்டால் அது வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நினைக்கிறாங்க. அது தெரியுது, தப்பட்டமாக தெரியுது. அதனாலேயே அவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தே ராணவ் விளையாடக்கூடாது. ராணவ் விளையாடுறாங்கும் போது அவனை எப்படி வந்து கார்னர் பண்ணுறது, அதுக்கு நிறைய பேசுறாங்க. இதே அருண் இந்த விளையாட்டுக்கு முன்னாடி ராணுவ கூப்பிட்டு வச்சு பேசின வார்த்தை ஞாபகம் இருக்கா? நீ அங்கே போகாத, 2 பேர் இருந்தால் கஷ்டம், 3 பேர் இருந்தால் கஷ்டம், அதை எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாது, அங்கே போகாது, இங்கே போகாத. முத்துவோட பிளானே 3 பேர் இருக்கிறது தான். இப்போ விளையாட வேண்டியதானே? பிஜே விஷால், நீ ரொம்ப வீக்கான ஒரு அணி இருக்குன்னா அங்கே போனேன்னா தான் நீ பண்ணுறது வெளியே தெரியும், இல்லைன்னா வெளியே தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொரு கேம் ஆடுறாங்க ராணுவ வச்சு. அதை புரிஞ்சுக்கக்கூடிய டெண்டன்சி ராணுவுக்கு இல்லை, அந்த சுய புத்தி அவருக்கு இல்லையோ அப்படின்றத எனக்கு வருத்தத்தை தருது. இந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபேர்னஸ், ஈக்குவாலிட்டி, அது இதெல்லாம் யாரும் பேசி வர வேண்டாம். ஈக்குவாலிட்டின்னு பேசும்போது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. சௌந்தர்யா என்ன பண்ணாலும் ராணுவம் வந்து நம்புறதா இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சௌந்தர்யா எப்பயோ வந்துட்டாங்க அப்படின்னு தோணுது. அதனாலே வந்து அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் முத்துக்குமரன் எங்கே வந்தார்? முத்துக்குமரன் எப்போ சொன்னார் உங்கள்கிட்ட ராணுவம் நடிக்கிறான் அப்படின்னு? முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை அங்கேருந்து திரும்பி வந்துட்டு, ராணுவம் நம்ம சேர்த்துக்கிட்டது தவறாக போயிடுச்சோ, இதை மட்டும் தான் தீபக்கிட்ட பேசினார். ஏன்னா இவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி, கேம் பிளேயை தாண்டி இவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். ராணுவம் நம்ம சேர்த்துக்கிட்டது தவறாக போயிடுச்சோன்றது மட்டும்தான் கேள்வி. அவன் நடிக்கலை, இதெல்லாம் கேள்வி இல்லை. புரியுதா மேடம்? கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.